பிரைஸ் பீ டு காட். இந்த நாள்ல கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்க போகிறோம். நாம நேத்து எதை குறித்து நாம பார்த்தோம்? கரெக்ட், நீங்க சொல்றபடி நேத்து நேரத்துல சிறு பிள்ளைகள் மேல பிசாசு எப்படியெல்லாம் ஆதிக்கம் செய்கிறான், சிறு பிள்ளைகளை எதற்காகலாம் பயன்படுத்துறான், அது குறித்தான ஒரு செய்தியை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருப்பேன். அதை குறித்து ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் நான் ரீகேப் பண்ணிட்டு, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கணும்? எப்படி அவங்களை அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும்? எப்படி நம்ம ஜெபிக்கணும் என்ற முக்கியமான அடுத்த பகுதிக்குள்ள நம்ம கடந்து போலாம். நேற்று இடத்துல கூட நான் சொல்லியிருந்தேன், சிறு பிள்ளைகள் மேல பிசாசு ஒரு விதமான கோபத்திலயும், எரிச்சல்லயும் இருக்கிறான். சிறு பிள்ளைகளுக்கு நடக்கிற இன்னைக்கு அ வன்முறையான சம்பவங்கள், அவங்க பாலியல் பாலியல் ரீதியாக நடக்கிற துன்புறுத்துதல், அப்புறம் நெறைய விதமான காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஸ்டடி பண்ணோம்னா, அவ்ளோ காரியங்கள் இருக்கு. அது குறித்து ஒரு பிரேயர் புக்லயே போட்டிருக்காங்க. அத சும்மா கோ த்ரூ பண்ணேன். அவ்ளோ காரியங்கள் கொட்டி கிடக்கு. அப்பதான் புரியுது, சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக இவ்ளோ காரியங்கள் இருக்கா? சிறு பிள்ளைகள் இவ்ளோ பாதிக்கப்படுறாங்களா சமுதாயத்துல? அப்படின்ட்டு நமக்கு யோசிக்க தோணுது. இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய கிருபையில இன்றைக்கு நாம ஒரு நல்ல சமுதாயத்துல, நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு வாழ்க்கைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா, இத விட்டு வெளிய நம்ம பார்க்கும்போது தான், இன்னும் சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பான வீடு இல்ல, அவங்க தேவைகள் சந்திக்கப்படுதில்ல, சில குழந்தைகளுக்கு படிப்பு இல்ல, உணவு இல்ல, சுகாதாரம் இல்ல, மருத்துவ வசதிகள் இல்ல. இன்னைக்கும் நம்ம தெரு ஓரங்கள்ல பார்க்குறோம். நெறைய சின்ன பசங்க, படிக்க வேண்டிய பசங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க, அ ரோட்டு ஓரங்கள்ல அ டாய்ஸ் விக்கிறது, புக்ஸ் விக்கிறது, இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கும் நம்ம காலங்கள் மாறுது. டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாங்க. நெறைய நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். இந்தியா 2050 அந்த 50வது ஆண்டுல ஃபுல்லா வல்லரசு ஆயிடும். ஒரு குடிசை வீடும் பார்க்க முடியாதுன்றலாம் நெறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா, இன்றைக்கும் நம்ம காலங்காலமாய் பார்க்கிற ஒரு வேதனை விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் பிளாட்ஃபார்ம்ல குடும்பங்கள் இருக்கு. சிறு பிள்ளைகள் அங்கேயும் இருக்கிறாங்க. உணவுக்காக கஷ்டப்படுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள இன்றைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏன் சம்பவிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு இது ஒரு ஒரு பொதுவான பேச்சா ஆயிடும். நாம அத அத பத்தி பேச நீங்க வரல. இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய காரியத்தை குறித்து நம்ம பேசப் போறோம். கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஏன்னா இயேசு சொன்னாரு, "சிறு பிள்ளைகளே என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது." அல்லேலூயா! சிறு பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ரொம்ப கரிசனையா இருக்கிறார். சிறு பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்படிக்கு கிட்ட வராங்க. சீஷர்கள் தடுத்து நிறுத்துறாங்க. அப்ப ஏசப்பா சொல்றாரு, "அவங்கள தடை பண்ணாத. அவங்கள எங்ககிட்ட வர விடு. பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது." அல்லேலூயா! பாருங்க, சிறு பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். சிறு பிள்ளைகளோட ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா! இன்றைக்கும் கூட நம்ம சிறு பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க போகிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற சில காரியங்களோடு கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நேற்று இடத்துல கூட நான் சொல்லியிருந்தேன், சிறு பிள்ளைகள் எதற்காக பிசாசு பயன்படுத்துறான் அப்படின்னா, முதலாவதாக சிறு பிள்ளைகளுடைய ரத்தம் அவனுக்கு தேவை. சிறு பிள்ளைகளுடைய ரத்தம் சிந்துதல் நிமித்தமாக அவனுக்கு பலன் கிடைக்கிறது. அந்த சிறு பிள்ளை ரத்தம் சிந்த 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 ஆவிக்குரிய உலகத்துல சத்துரு பல ஆவிகளை வெளியே கொண்டு வருகிறான். இதற்கு நிறைய விதமான ஆவிக்குரிய காரியங்கள்லாம் இருக்கு. நம்ம அதுக்குள்ள டீப்பா போக தேவையில்ல. பிசாசின் ராஜ்யம், இருளின் ராஜ்யத்துக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் மறைந்திருக்கு. எப்படி ஒவ்வொரு ஆவி வெளிய வருது. இது எல்லாமே இந்த ஆவின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம், செத்து போனவங்க தான் ஆவியாயிட்டு வராங்க. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இல்ல. விழுந்து போன தேவதூதர்கள், ஃபாலன் ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க. இந்த விழுந்து போன தேவதூதர்களுக்கு இன்றைக்கும் அவங்களுக்கு ஒரு தீர்வு இல்ல. இன்னைக்கும் பல ஆவிகள் காவலில கட்டப்பட்டிருக்கு. இவர்களுக்கு எப்போ நியாய தீர்ப்பு, எப்போ நிரந்தரமான முடிவு வரும்னா, இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகைக்கு பிறகுதான் இந்த சத்துரு என்று சொல்லப்படுபவன், மனுஷ கொலைபாதகன் என்று சொல்லப்படுவன், அவன் அவனும் அவனுடைய கூட்டமும் அந்த சத்துருவை, பிசாச வணங்குனவங்க, பிசாசு பின்னால போனவங்க, அவர்கள் யாவரும் நரகம் என்கின்ற ஒரு அக்கினி கடலுக்குள்ள பங்கடைவாங்க. இன்றைக்கும் காவல்ல ஏகப்பட்ட ஆவிகள் இருக்கிறத வேதத்துல நம்ம நிறைய பார்க்கிறோம். கர்த்தருக்கு சுத்தமானால் பிசாசை குறித்தும், பிசாசுடைய ராஜ்யங்களை குறித்தும், இந்த தேவதூதர்களை குறித்தும், விழுந்து போன தேவதூதர்களை குறித்தும்
கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம இன்னொரு பதிவில் நாம் இதை குறித்து நாம் தியானிக்கலாம், நம்ம பேசலாம். சரி, இன்றைக்கு பிசாசுக்கு ஏன் இந்த சிறு பிள்ளைகள் மேல் நோக்கம்னு நான் சொல்லியிருந்தேன். அவன் மனுஷ கொலைபாதகன். சிறு பிள்ளைகள் ரத்தத்தை அவன் வெறி கொண்டு இருக்கிறான். ரத்தம் சிந்துதல் அவனுக்கு ரொம்பவும் தேவையா இருக்கு. ஒரு ரத்த துளிய ஒரு சொட்டு ரத்தம் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பலன் வருகிறது. இன்னைக்கு ரத்தம் என்று பார்க்கும்பொழுது, இன்னைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தது இல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பின் மீட்பு இல்லை. இன்றைக்கு உங்களோடு கூட நான் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கேன் என்று சொன்னால், இதுக்கு பின்னால நான் என் பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நான் கழுவப்பட்டு இருக்கிறபடியால் தான் உங்களுக்கு முன்னால நான் சத்தியத்தை பேச என்னால் முடியுது. அல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம், தூய்மையான ரத்தம். பாவம் செய்யாதவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அதான் இன்னைக்கும் பிசாசு பார்த்தீங்கன்னா, அவனும் இன்றைக்கு ஒரு குற்றம் செய்யாத, ஒரு பாவம் செய்யாத சிறு குழந்தைகளை அவன் என்ன பண்றான்? நரபலி கொடுக்கும்படியாக தான் குழந்தைகள் கடத்தப்படுறாங்க. முதலாவது கடத்தப்படுறது தெரியுமா? நரபலி கொடுப்பதற்காக. இரண்டாவது, சமுதாயத்துல அவங்கள வைத்து வியாபார பொருளாய் மாற்றுவதற்காக. மூன்றாவது, அவங்களை கொண்டு பாலியல் வன்முறையில ஈடுபடுவதற்காக. இப்படிப்பட்ட இன்னும் பலவிதமான வகையில சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக வன்கொடுமைகள், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தீவிரித்து போய் கொண்டிருக்கு. இவைகளெல்லாம் என்னன்னு தான் நேற்று நம்ம பார்த்தோம். சிறு பிள்ளைகள் மேல எப்படி கவனம் வைக்கணும், சிறு பிள்ளைகள் மேல பெற்றோர் எப்படியெல்லாம் அவர்களை அறிந்திருக்க வேண்டும், அவங்க அவங்க எந்த கிளாஸ் படிக்கிறாங்க, எந்த ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி, பொது இடங்களுக்கு போகும்போது எப்படியெல்லாம் அவங்களை பாதுகாத்து கொள்ளணும், அப்போ அவங்க டிவியில் என்ன பார்க்குறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, எப்படிப்பட்ட விளையாட்டு விளையாடுறாங்க, பிள்ளைகள் மேலே ஒரு கண்காணிப்பு பெற்றோருக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்தெல்லாம் நேற்றுக்கு உங்களோட நான் பேசியிருந்தேன். இன்றைக்கு நாம் ஒரு 3 காரியத்தை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த உலகத்துல ஏன் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு இவ்வளோ காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறான்? இன்னும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு பிள்ளைகள் மேல கர்த்தர்கிட்ட ஒரு பெரிய நோக்கம் உண்டு. இந்த எழுப்புதல் திட்டத்துல சிறு பிள்ளைகளுக்கும் பங்கு உண்டு. இன்னைக்கும் நம்ம நிறைய காரியங்கள் நிழலா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் நிறைய சிறு பிள்ளைகள் குட்டி குட்டி 1வது 2வது படிக்கிற பசங்க கூட பார்த்தீங்கன்னா, அந்நிய பாஷையில ஆவியில ஜெபம் பண்றாங்க, ஆவியில துதிக்கிறாங்க, பிரசங்கம் பண்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கிறோம்ல. ஏன்னா சிறு பிள்ளைகள் மேல் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். சிறியோர், பெரியோர், வாலிபர், முதியோர், ஊழியக்காரிகள் இப்படி எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுகிறது. இன்னைக்கு பிசாசு தான் சிறு சிறு பிள்ளைகள்ல இருந்தே அவன் அதாவது ஒரு விஷத்தை விதைக்க ஆரம்பிக்கிறான். சின்ன வயசா இருக்கும்போது அவங்க மைண்டை கரெக்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி சின்ன வயசுலயே ஒரு பிள்ளைய வழி தவற விட்டுட்டா அவன் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாது பாருங்க. அதனாலதான் இன்றைக்கு அதனாலதான் பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாய் செபிக்க வந்திருக்கிறோம். இந்த நாள்ல மாத்திரமல்ல, உங்களுடைய ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ப்ரேயர் டைம்ல, உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ்ல இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சிறு பிள்ளைகள் கர்த்தருக்கே சொந்தம். அல்லேலூயா. அதுக்காக ஏன்னா இன்னைக்கு ஏன் கர்த்தர் சிறு பிள்ளைகளுக்கு பலத்த காரியங்களை செய்ய போகிறார். சிறு பிள்ளைகளை அவர் பயன்படுத்த போகிறார். அவர்கள் மூலியமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும். அவர்கள் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். கர்த்தர் அவருடைய நாம மகிமை கண்டு பயன்படுத்துவார். இதெல்லாம் ஒருவேளை அறிந்துதான் பிசாசு இவர்களை இந்த பிள்ளைகள் மேல ஒரு கண் வைத்திருக்கான் என்று சொன்னால் அது மிகையாகாது. சரி, மோரோவர் இப்ப இந்த பிள்ளைகளை நம்ம எப்படி கர்த்தருக்குள்ள வழி நடத்துவது? இன்னைக்கு நம்ம வசனம் நிறைய நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். உங்களுக்கு எல்லாமே நீங்க தெரிஞ்ச வசனத்தை தான் நீங்க கேட்க போறீங்க. என்னன்னா சிறு பிள்ளைகள் மேல நம்ம என்ன பண்ணணுமா, அவனுக்கு சின்ன வயசுல நம்ம ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது முதிர் வயது வரைக்கும் அவன் என்ன பண்ணுவானா, அதை காத்துக்கொள்வான். அப்ப சின்ன வயசுல நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சில வழிமுறைகள், காரியங்கள் உண்டு. ஒரு 80s 90s எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ வீட்டுல பைபிள் வேத வசனத்தை வாசித்தா தான் சாப்பாடே கொடுப்பாங்களாம். அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
ஒரு பைபிள் ஒரு அதிகாரம் படிச்சு சொன்னா தான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா. அப்போ இந்த மாரி ஆதிகால விசுவாச வீரர்கள் தன் குடும்பத்தை இப்படியே தேவ பக்திக்குள் நடத்துனாங்க. எப்படி வசனங்கள் சொன்னா தான் ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதை நம்ம பார்க்கிறோம். ஆலயத்துக்கு தவறாமல் போறது, ஜெபம் செய்வது, ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு பேரண்ட்ஸா இருந்தாங்க. அந்த நாட்கள்ல தொழில்நுட்பம் இல்ல. அந்த நாட்கள்ல வந்து பிள்ளைகள அவங்க கண்ணு கருத்துமாய் பார்த்துக் கொண்டாங்க. அந்த காலகட்டம் வேற. ஆனா இந்த காலகட்டத்துல சிறு பிள்ளைகளுக்கும் நெறைய விதமான அ டைவர்ஷன் நெறைய இருக்கு. பிள்ளைகளால படிப்புல கவனம் செலுத்த முடியல. சாப்பிடுற விஷயத்துல அவங்களால கவனம் செலுத்த முடியல. அப்போ இதுலலாம் அவங்க வந்து லேக் ஆகுறாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்காங்க. ஆனா பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க சாப்பிடுறதுல ஸ்ட்ரகிளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு சாப்பிட பிடிக்கல. அவங்க வந்து தேவையில்லாத காரியங்கள தான், தேவையில்லாத ஒரு ஊட்டச்சத்து இல்லாத பொருள தான் சாப்பிட விரும்புறாங்க. அப்போ இதுல இருந்தெல்லாம் அவங்கள நம்ம வந்து எப்படி விலக்கி கொண்டு வருறது? அப்புறம் அவங்கள எப்படி வந்து கர்த்தருக்குள்ள வழி நடத்துறதுன்னு குறித்து தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப் போறேன். இன்னைக்கு முதலாவதாக நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நல்லா பிறக்கும்பொழுது நல்ல ஒரு ஆக்டிவ் மைண்டா தான் பிறக்குறாங்க. எல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஸ்மார்ட் கிட்ஸா தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு காரியத்த அவங்க சொல்லி புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க சமுதாயத்துல நம்ம பேசுற விஷயங்களை பார்த்தே நிறைய உள்வாங்கிக் கொண்டு பேசுறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இருக்கிற கிட்ஸ்லாம் வந்து இன்னசென்ட்ன்னு சொல்லிடவே முடியாது. எல்லாருமே அவ்ளோ வந்து சூப்பர் நேச்சுரலா பவர வச்சிருக்காங்க. நம்ம பேசுறத லிசன் பண்றாங்க. ஒரு ஒரு விஷயத்த பார்க்குறாங்கன்னா, அத பார்த்து உள்வாங்கிக் கொண்டு அத பிரதிபலித்து பேசுறாங்க. எப்போ நடந்த விஷயங்கள்லாம் நினைவுல வச்சு இன்னைக்கு அவங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்டு இருக்கிறோம்ல. அவங்களுக்குள்ள மெமரி பவர் அவ்வளவா இருக்கு. நல்லா ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு நாம எப்படிப்பட்ட போதனைகள நம்ம செய்ய வேண்டும்? கிறிஸ்தவ குடும்பத்துல இப்போ நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துல நம்ம இருக்கிறபடியால, நாம இயேசு கிறிஸ்துவை சிறு பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிள்ளைகள் கிட்ட நம்ம வந்து சில காரியங்கள் சொல்றோம். சொல்லிட்டு என்ன பண்றோம், சண்டே ஸ்கூல்ல போயிட்டு பிள்ளைகள விட்டுடுறோம். அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி அதுவும் நல்லது தான். ஆனா நான் சொல்ற காரியம் என்னன்னா, ஆஸ் எ பேரன்ட்டா, ஆஸ் எ ஃபாதரா, ஆஸ் எ மதரா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில, உங்க ஜெபத்துக்கு எப்படியெல்லாம் பதில் கொடுத்தாங்க. உங்க சாட்சிகள பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க. நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலைகள்ல, கண்ணீரின் மத்தியில அந்த சூழ்நிலைகள்ல, உபத்திரவத்தின் மத்தியில ஏசப்பா எப்படியெல்லாம் எனக்கு எனக்கு உதவி செஞ்சாரு. அவர் ரொம்ப நல்லவருப்பான்னு சொல்லிட்டு, முதல்ல நம்மளோட சாட்சியுள்ள வாழ்க்கைய நம் பிள்ளைகளுக்கு நாம டீச் பண்ணணும். ஹல்லேலூயா! இன்றைக்கு நம்ம யார் யாரையோ நம்ம வந்து உதாரணமா காமிக்கிறோம். இன்னைக்கு ஆஸ் எ பேரண்ட்டா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சியா இருக்கணும். பிள்ளைகளுக்குள்ள நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைக்கணும், என் அப்பா, அம்மா ஏசப்பாவுடைய பிள்ளைகள். அவங்க ஏசப்பா கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கேட்டு பெற்றுக்கொள்றாங்கன்றத ஒரு பதிவு சிறு பிள்ளைகளுக்கு வேண்டும். என் பசங்க எனக்கு எடுத்து சாட்சி சொல்லணும். என் அப்பா வந்து ஜெபிக்காம ஒரு காரியத்த செயல்படுத்த மாட்டாரு. எங்க அப்பா ஜெப வீரரு. எங்க அம்மாவும், எங்க அப்பாவும் ஒண்ணா சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் ராஜ்யத்துக்கு முதல்ல போய் நிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பிள்ளை வந்து அறிந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய தான் நாம வாழணும். நாம ஒரு 3வது நபர, 3வது குடும்பத்த நாம வந்து அவங்கள போல ஜெபம் பண்ணுன்னு நம்ம சொல்றத காட்டிலும், அப்பாவ போல இருன்னு சொல்றபடிக்கு முதலாவது பேரண்ட் ஆகிய நாம கிறிஸ்துவுக்குள்ள நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா! இன்னைக்கு நம்ம அப்படிதான் யூஸ் பண்றோம்ல. நீ அவன போல நீ பாடு. இவங்களைப் போல ஜெபம் பண்ணு. இவங்களைப் போல வேதத்த வாசி. இவங்களைப் போல பிரசங்கம் பண்ணுன்னு நம்ம சொல்றோம். நாம என்னைக்கு சொல்லப் போறோம்? நீ என்ன போல நீ ஜெபிக்கணும் மகனே. நீ என்ன போல வந்து வேதத்த வாசிக்கணும், தியானிக்கணும்ன்ற அளவுக்கு இன்னைக்கு ஆஸ் எ பேரண்ட்டா நாம முதலாவது கர்த்தருக்குள்ள நம்மை ஒப்புக் கொடுத்து ஆக வேண்டும். அல்லேலூயா! நம்மளுடைய வாழ்க்கை நம்ம பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் யாருன்னா, ஃபாதரும் மதரும் தான் ஒரு பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் ரோல் மாடல். ஹல்லேலூயா! முதல்ல அவங்க நேர்ல நம்மள தான் பார்க்குறாங்க. நம்ம நம்ம தான் இயேசு கிறிஸ்துவ அறிமுகப்படுத்தப் போகிறோம். என் வாழ்க்கையில இருக்க சாட்சி யா யா எப்படி அப்படின்னா, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும், இயேசு கிறிஸ்து இல்லன்னா நான் இல்லப்பான்னு சொல்லிட்டு என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா! இதுதான் நம்ம முதலாவதாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம கிறிஸ்துவுக்கென்று நாம சரி செய்து கொள்ளும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையை பிள்ளைகள் பார்க்கும் பொழுது, பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில காரியங்கள் நான் சொல்றேன். இப்போ நோவா
நோவாவுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். நோவா அவங்களுக்கு 3 மகன்கள். அவங்களுக்கு 3 வேதத்துல ஆரம்பத்திலே நம்ம பார்க்கிறோம். நோவா வந்து 3 மகள்கள். அவங்க 3 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. ஃபேமிலி மேனா இருக்கிறாங்க. அப்போ வந்து கர்த்தர் சொல்றாரு, இந்த மாரி பூமியை நான் அழிக்கப் போகிறேன். நீ வந்து ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணுன்னு ஒரு திட்டத்த நோவாவுக்கு தேவன் வெளிப்படுத்துறாரு. உடனே நோவா வந்து தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்றாங்க? போய் சொல்றாங்க. இந்த மாரி கர்த்தர் வந்து என் கூட பேசியிருக்கிறாரு. நம்மளை ஒரு பேழை செய்ய சொல்லியிருக்காரு. அந்த பேழையை நம்ம செய்து, அதுல நாம வந்து சில காரியங்கள நம்ம வந்து ஜோடியான சில அ விலங்குகள, பறவைகள, இப்படி சகல பிராணிகள நம்ம உள்ள ஏத்தணும்னு சொல்லிட்டு, அவர் கர்த்தர் சொன்ன காரியத்த வெளிப்படுத்தி சொல்றாரு. இதெல்லாம் இந்த பிள்ளைகள் என்ன பண்றாங்க? விசுவாசித்து, நம்பி, நோவாவோடு கூட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா, நோவா அந்த 8 பேர் மாத்திரம் தான் அந்த பேழைக்குள்ள ஏறுனாங்களே தவிர, வேற யாருமே ஏறல. நோவா வெளிய போயிட்டு பிரசங்கம் பண்றாரு. ஒருத்தரும் விசுவாசிக்கல, நம்பல. ஆனா குடும்பம் எப்படி விசுவாசிச்சுச்சு? அந்த வாலிப பிள்ளைகள் எப்படி விசுவாசிச்சாங்க? அவங்களுக்கு தெரியும், நோவா நீதிமானாய் வாழ்ந்தார். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்த மனுஷன். நோவா தேவனோடு பேசுகிறவர். தேவன் நோவாவோடு இடைப்படுகிறவர் என்ற காரியங்கள் எல்லாம் பிள்ளைகள் அறிந்திருந்தபடியால் தான் நோவாவுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறதை பிள்ளைகள் கண்டபடினால நோவா சொன்ன வார்த்தைகளுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்தாங்க. அல்லேலூயா. அதே போல யாக்கோபு யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல அது ஒரு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட பண்ணுது. என் தகப்பன் ஆசீர்வதித்தா அது ஆசீர்வாதம் வரும். அவர் சாபம் கொடுத்தா சாபம் வரும். ஏன்னா, அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்குள்ள விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா, யாக்கோபு தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனுஷன். என் அப்பா ஒரு வார்த்தை சொன்னா அது ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை சபிச்சா சாபம் வந்துரும். ஏன்னா, தேவ மனிதன் என்பத பிள்ளைகள் அறிந்திருந்தாங்க. இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் கூட நம்மை குறித்து இப்படிப்பட்ட உணர்வு இருக்கணும். என் அப்பா, என் அம்மா கர்த்தருடைய பிள்ளைகள். எங்க அப்பா, எங்க அம்மா கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பங்கள். எங்க அப்பா, அம்மா ஆலயத்துக்கு தவறாம போகிறவங்க, தவறாம ஜெபிக்கிறவங்க, தவறாம வேதத்தை வாசிக்கிறவங்க, கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ற சாட்சி முதலாவது நம்ம பிள்ளைகள் வந்து நாம வாழ்ந்து காண்பிக்கணும். என் பிள்ளைகள் என்னை குறித்து, என் மனைவியை குறித்து என் பிள்ளைகள் சாட்சி கொடுக்கணும். இதுதான் நம்ம முதல் செய்யற காரியங்கள். 2வது நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்கணும்ன்றத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி ஜெபிக்கணும்? சின்ன சின்ன ஜெபம் தான். முதல்ல குடும்பத்துக்காக ஜெபி மகளே. அப்புறம் தேசத்துக்காக ஜெபி. ஒரு சின்ன சின்ன காரியங்கள நம்ம சொல்லிக் கொடுக்க பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகள் ஜெபிக்கும்படிக்கு முழங்கால் அவங்க எவ்வளோ வேணாலும் ஜெபிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸோ, இல்ல 1 மினிட்டோ, இல்ல ஒரு 30 செகண்டோ கூட ஜெபிக்கும்படி நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணணும். அதுக்கப்புறம் கர்த்தருக்குரிய பயத்திற்குள்ள பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்ல. அவரு சகலத்தை அறிந்திருக்கிறாரு. அவர் உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாருன்றத பிள்ளைகள் இருதயத்துல அவன் பதிய வைக்க வேண்டும். இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு. அதனால அவருக்கு நம்ம பயந்து உண்மையா நடக்கணும். பொய் சொல்லக்கூடாது. அப்புறம் கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது. நல்ல வார்த்தைகளை பேசணும். இப்படிப்பட்ட காரியங்களை பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்புறம் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். அவங்கள என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படிக்கு அவங்கள உற்சாகப்படுத்தணும். அவர்களுக்கு புது புது பாடல்களை, கிறிஸ்தவ பாடல்களை சொல்லிக் கொடுக்கணும். அவள வந்து நல்லா ஆக்ட் பண்ண வைக்கணும். எப்படின்னா, ஒவ்வொரு அ ஒரு கர்த்தருக்கு மகிமைக்கு வரக்கூடிய பாடல்களை ஆட வைங்க. எவ்வளவோ காரியங்கள் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்துவை நம் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்யப்படாவிட்டால், ஒருவேளை நான் கிறிஸ்தவனா இருந்தாலும், இல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இருந்தாலும், ஒரு சிறு பிள்ளையை இயேசுவை அறிமுகப்படுத்தவில்லை என்று சொன்னால், இன்னைக்கு சத்துரு அவனை தன்னை தேவனாக பிள்ளைகளுக்கு காண்பிச்சிடுவான். இன்னைக்கு அதான் சிம்பிள் ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம குழந்தைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்யணும். இவரு தான்ப்பா சூப்பர் ஹீரோ. இவரு தான் நம்மை படைத்து உருவாக்கின தேவன். இதுதான் உண்மை. சத்தியத்தை பிள்ளைகளுக்குள்ள விதைக்க வேண்டும். சத்தியத்தை விதைக்கணும். அல்லேலூயா. அந்த விதை கண்டிப்பா வளரும். அது அது நிற்க போகிறதில்ல.
நாம அப்படி விதைய விதைக்காம போயிட்டோம்னா, சத்துரு வந்து தேவையில்லாத வேற கிளைகள உள்ள விதைச்சு, சத்தியம் உள்ள போகாதபடிக்கு சிறு பிள்ளைகள என்ன பண்ணுவான், அவங்களுடைய வளர்ச்சிய தடை பண்ணி விட்டுருவான். இது ரொம்பவும் ஆபத்துல முடிஞ்சிரும். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கணும். நமக்கு ஒழுங்கான கிறிஸ்தவ கிறிஸ்தவ பெற்றோரா இருக்கணும். 2வது நம்ம பிள்ளைகள கிறிஸ்துவுக்கு உள்ள வளர்ப்பது எப்படின்னா, அவங்களுக்கு ஜெபத்த சொல்லிக் குடுக்கணும். அவங்கள வந்து கர்த்தருக்குரிய பாடல்களை பாட வைப்பது, அவர்கள் கர்த்தருக்குரிய காரியங்களை ஈடுபட வைப்பது, இப்படி நாம பங்கு கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம செய்யும் பொழுது, பிள்ளைகள் கர்த்தருக்குள் வருவதை நாம பார்க்க முடிகிறது. அப்புறம் சர்ச்சுக்கு போனா, அவங்க சண்டே கிளாஸ் அனுப்புங்க. நல்ல ஆவிக்குரிய திருச்சபைக்கு நம்ம கூட்டிட்டு போணும். பாடல்கள் பாடும்போது கையை தட்ட சொல்லுங்க, உற்சாகப்படுத்த சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்தா நெறைய பிள்ளைகள் வந்து ஜெபம் வந்தாலே தூங்கிடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம பிள்ளைகள தூங்க வைக்க பழகக்கூடாது. நம்ம ஆலய சர்வீஸ்ல அப்ப ஸ்நாக்ஸ் குடுத்து அவங்க வாயில அடிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், சர்ச்சுக்கு போகும்போது கூட்டிட்டு போய் என்ன பண்ணணும், நம்ம கர்த்தரை பார்த்து பாட போறோம்பா, நீ நல்லா வாய திறந்து பாடல பாடு. இன்னைக்கு ஏசப்பா பேசுற வசனத்த நீ காதுல கேளு. நீ சொன்னீன்னா நான் உனக்கு கிஃப்ட் தரேன்ற மாரி என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா சிறு பிள்ளைகள் தானே. அவங்களுக்கு சில சமயம் சில காரியங்கள் வந்து நம்ம தான் சொல்றோம். அவங்க வந்து உட்கார மாட்டாங்க, போர் அடிக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சினிமா பார்க்கறதுக்கு பிள்ளைகள் வந்து பார்க்குறாங்கல்ல. ஒரு 3 மணி நேரம் மொபைல் பார்க்க முடியுது நம்ம பிள்ளைகளால. தூங்காம 3 மணி நேரம் மொபைல் பார்ப்பாங்க வுட்டா. ஒரு நாள் ஃபுல்லா டிவிய பார்க்கறதால முடியும். ஒரு கண் இமைக்காம வருகிற காரியத்தை எல்லாம் அவங்களால டிவில பார்க்க முடியும், மொபைல்ல பார்க்க முடியும். இவ்வளெல்லாம் பார்க்க முடியும் அவங்களுக்கு. ஒரு 2 மணி நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து சத்தியத்தை கேட்க முடியாதா? கண்டிப்பா முடியும். ஆனா இன்னைக்கு நாமளே எக்ஸ்கியூஸ் பண்றோம். பிள்ளைகள் வந்தா, ஆலயத்துக்கு வந்தா தூங்கிடுவாங்க. அவங்க அப்பதான் பசி வரும். பிஸ்கட்ட தின்னு போறேன். இதெல்லாம் நம்மளா எடுத்துக்கொள்கிற முயற்சி. ஆனா இன்னைக்கு நாம ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம பிள்ளைகள ஆலயத்துக்கு கொண்டு வரும்போது என்ன பண்ணணும் ஆண்டவர், இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நம்ம டீச் பண்ணணும். சாட்டர்டே நைட்டா உட்கார்ந்து சொல்லிக் குடுத்துடணும் பிள்ளைகளுக்கு. என்ன சொல்லிக் குடுக்கணும்? நாளைக்கு சர்ச்சுக்கு நம்ம சீக்கிரமா எழுந்து, சர்ச்சுக்கு சீக்கிரமா போணும். அங்க தூங்கக்கூடாது. நீ தூங்குனா ஏஞ்சல்ஸ் உன்ன பார்த்துட்டு இருப்பாங்க. தூங்குறவங்க பேர்ல எழுதி வைப்பாங்க. ஒரு சில காரியங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் எவ்வளோ டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்குதுல்ல. நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போணும். நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போகலன்னா கேட்ட க்ளோஸ் பண்ணிருவாங்க. அவங்கள பனிஷ் பண்ணுவாங்க. லீவு போட்டா அதுக்கு ஒரு பனிஷ்மென்ட் இருக்கு. ஹோம் ஒர்க்ல பனிஷ்மென்ட் இருக்குன்ட்டு இன்னைக்கு ஸ்கூல்ல குறித்து பிள்ளைகள் பயப்படுறாங்கல்ல. ஒரு டிசிப்ளின் அவங்களுக்கு இருக்குல்ல. திட்டுவாங்க, மம்மி திட்டுவாங்க, டாடி லேட்டா போனா ஸ்கூல்ல திட்டுவாங்க, லீவு போட்டா திட்டுவாங்க, ஹோம் ஒர்க் போட்டா திட்டுவாங்கன்ற ஒரு கண்டிப்பு எஜுகேஷன்ல இருக்கும்போது, ஏன் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம ஆலயத்துக்கு போறதுலயும், வசனங்கள் கேட்கறதில்ல, துதித்து பாடுறதில்ல, ஏன் வந்து ஒரு ஒரு விதமான டிசிப்ளின் இருக்கக்கூடாது? அதுவே நம்ம டீச் பண்ணணும். நீ வந்து ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிட்டு, அங்க பாடல பாடணும், கர்த்தர துதிக்கணும், கிளாப் பண்ணணும், வசனத்த கேட்கணும். அப்படி நாம டீச் பண்ண பழகணும். இப்படி நாம பழகுனா தான் பிள்ளைகள் ஆலயத்துக்குள்ள அமர முடியும். இல்லன்னா பிள்ளைகள் எழுந்து போயிடுவாங்க. அப்ப இன்றைக்கு நாம நமக்கு கருத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள நாம டீச் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும்? நம்முடைய பிரேயர் பாயிண்ட்ஸ் என்ன? சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய குறிப்புகள் என்னென்ன? அ அதுக்கு முதலாவதாக நான் நேத்து தான் சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. இந்த சிறு பிள்ளைகள் வந்து வந்து ட்ராக் பண்ணி ஒரு ஒரு ட்ராப் ஒரு ஒரு வலை வீசி பிள்ளைகள வஞ்சக முறையில பிடிக்கப்படுறாங்க. இதுக்கு பின்னால இருந்து செயல்படுறவங்க வந்து அதிகாரிகளா இருக்கிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து அரசாங்க அதிகாரிகளா இருக்கலாம். இல்ல வந்து பிசினஸ் பீப்பிளா இருக்கலாம். ரிலிஜியஸ் பீப்பிளா இருக்கலாம். இப்படி பெரிய ஆட்கள் இதுக்கு பின்னால இருந்து கிரியை செய்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துற தீர்க்கதரிசன வார்த்தைகள் என்று சொல்லி நேத்து உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி, இப்படி பின்னால இருந்து செயல்படுற முகத்திரை கிழிக்கப்படணும்னு நம்ம ஜெபிக்க வேணும். அல்லேலூயா. இப்படி பின்னால இருந்து மூவ் பண்றாங்க பார்த்தீங்களா? ஆனா வெளிய அவங்களுக்கு நல்ல ஒரு முகம் இருக்கும். வெளிய பார்க்கும்போது சமுதாயத்துல நல்ல அந்தஸ்தும், நல்ல ஒரு கரிசனையும் உள்ள ஜனங்களாய், மக்களாய், நபரா தான் இருப்பாங்க. ஆனா, பின்னால இருந்து அவங்க செய்கிற அந்த கிரியைகள் எல்லாமே அந்தகாரமா, பயங்கரமா இருக்கும். அந்த முகத்திரை கிழிக்கப்படணும்னு சொல்லிட்டு நாம தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா.
முகத்திரை கிழிக்கப்படணும். அந்த காலத்துல கிரியை செய்கிற சத்துருவின் முகத்திரைகள் கிழிக்கப்படணும்னு சொல்லிட்டு முதலாவது நம்ம ஜெபிக்கப்படும். அதுக்கப்புறம் இந்த மருத்துவத் துறையில இப்படிப்பட்ட விதமான காரியங்கள் நடக்கக்கூடாது. இப்படிப்பட்ட விதமான காரியங்கள் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். மருத்துவ துறையில பொல்லாத மனிதர்கள் எழும்பி சிறு பிள்ளைகளை வஞ்சித்து ஆர்கன்ஸ் எடுத்து விக்கிறாங்க. அது வந்து பல லட்சங்களுக்கு விக்கிறாங்க. இல்ல மியூசியத்துல ஒரு கண்காட்சி பொருளா வைக்கிறாங்க. இல்லன்னா அவங்க அப்படியே அங்கருந்து வேற நாடு கடத்தப்படுறாங்க. இது எல்லாமே பார்க்குறோம். நெறைய நியூஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். மருத்துவமனையில சிறு பிள்ளைகள் காணாம போறாங்க. இப்படிலாம் நெறைய நியூஸஸ் நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள் எப்படிப்பட்டது? மருத்துவத்துறையில இந்த மாரி மோசமான நாட்கள் வரப்போகுது. இதுல நாம எச்சரிக்கையா இருந்து ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் எல்லாத்தையும் வெளிப்படுத்த நாம ஜெபித்தா தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். இன்றைக்கு நாம இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். அப்போ மருத்துவத்துறைக்காக நாம ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அம் அ முக்கியமா சிறு பிள்ளைகள் வந்து அ போகிற இடங்கள்ல ஒரு பாதுகாப்பு உண்டாக்கப்பட வேண்டும். அப்புறம் ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் குடுக்குறாங்க? இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு வந்து நெறைய விதமான ஸ்லோகம்ஸ் சொல்லிக் குடுக்குறாங்க. இன்னைக்கு நெறைய எஜுகேஷன்ல நெறைய அப்டேட் வருது. நெறைய விதமான புது புது காரியங்கள திணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிக் குடுக்குறாங்கன்றத ஆஸ் எ பேரண்ட்டா நம்ம பார்க்கணும். அது பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியங்கள சொல்லிக் கொடுக்க வருதா? இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு பர்டன் என்னன்னா, இன்னைக்கு எஜுகேஷன் ஒரு பெரிய பர்டனா இருக்கு. முன்னொரு காலத்துலலாம் நம்ம தாத்தா, பாட்டி, நம்ம அப்பா, அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லோட தூக்கிட்டு போயிருக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லேட் எடுத்துன்னு போயிருப்பாங்க. இல்ல? ஒரு ஸ்லேட்டு, இல்ல ஒரு மெ ஒரு 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 ப ஒரு 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 பையில ஒரு ஸ்லேட்டு, ஒரு ஒரு நோட்டோ இல்ல இப்படிதான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க கூட அவ்ளோ பெரிய பேக்ல ஒரு 10 புக்கு, 10 நோட்டுன்னு சொல்லி எடுத்துட்டு போகுது. எதுக்கு அப்படி? ஏன்னா, இன்னைக்கு அவ்ளோ விதமான எஜுகேஷன் பிள்ளைகளுக்குள்ள அவங்க வந்து செயல்படுத்துறாங்க. ஏன்னா, இன்னைக்கு அவ்ளோ காசு கட்டி நம்ம பிள்ளைகள படிக்க படிக்க அனுப்புறோம். அதுக்கேத்த வந்து அவங்க என்ன பண்றாங்க, நெறைய விதமான ஒர்க் அவுட் பிள்ளைகளுக்கு குடுக்குறாங்க. இந்த பிள்ளைகளால வந்து சில பேரால ரொம்ப பண்ண முடியல. அது அவங்களுக்கு பிரஷரா இருக்கு. அப்போ இந்த மாரி பிரஷர்ல பிள்ளைகள் போகக்கூடாது. அதற்காக நம்ம முக்கியமா ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளுக்கு வந்து இந்த படிப்பே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாது. படிப்பே ஒரு பாரமாயிடக்கூடாது. படிப்பு இப்படி நம்ம போயிட்டு இருந்தா பிள்ளைகள் வந்து வேற எந்த ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியாது. அவங்களால சரியா சாப்பிட முடியாது. சமுதாயத்துல அடுத்த ஒரு விளையாட்டுலயோ, எதுலயும் கவனம் செலுத்த முடியாத வரைக்கும் படிப்புலயே இருந்து இன்னைக்கு நெறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, கண்ணாடி போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நெறைய விதமான ஹோம் ஒர்க், நெறைய விதமான காரியங்கள அவங்க பார்க்குறாங்க, எழுதுறாங்க. இப்படி நிமித்தமாக கண்கள் பாதிக்கப்படுது. இன்னும் கூடுமான நெறைய மொபைல்ஸ்ல நெறைய விதமான காரியங்கள் பார்க்குறாங்க. அது சப்ஜெக்ட் வைஸா இருந்தாலும் கூட பாருங்களேன். இப்போ இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த ஆன்லைன் கிளாஸ் தான் இருந்துச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு எல்லாமே வர ஹோம் ஒர்க் எல்லாமே ஆன்லைன்ல தான் வந்துச்சு. இப்படி தான் எல்லாமே நம்ம பார்த்தோம். இல்ல? அப்போ இதுலருந்து தான் ஃபோன் அடிக்ஷன் அப்படியே பரவுச்சு. இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் சிறு பிள்ளைகள் கிட்ட எல்லாருக்கும் ஃபோனுன்றது வந்து ரொம்பவும் ஒரு கட்டாயமாக்கப்பட்டதுன்னு சொல்லிடலாம். வேற வழி இல்லாம. ஏன்னா ஏன்னா அந்த கொரோனா டைம்ல எல்லாமே அ லாக்டவுனா இருக்கனால, எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபோன் வழியா தான் கல்வின்றது வந்ததுனால, சிறு பிள்ளைகளுக்கு கட்டாயம் ஃபோன கையில குடுத்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. நம்மளே தான் குடுத்தோம். இந்தாம்மா ஃபோனு, நீ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுன்னு. இதுல தான் ஹோம் ஒர்க் போட்டுருக்காங்க, பார்த்து படி. இப்படி தான் ஆரம்பமாச்சு. இது இன்றைக்கும் அது லாக்டவுன் ரிலீஸ் ஆனாலும் கூட, இந்த ஃபோன்லேருந்து ரிலீஸ் ஆகாதபடிக்கு நாட்கள் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து பிள்ளைகள் கட் பண்ணப்பட வேண்டும். ஸோ, அப்போ இந்த மாரி நெறைய காரியங்கள் இருக்கு. இதுக்காகலாம் நம்ம ஜெபிக்க வேண்டும். சரி, அப்புறம் சிறு பிள்ளைகள் மேல ஆஸ் எ பேரண்ட்டா எப்படி நாம அவங்க மேல ஜெபிக்க வேண்டும்? முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பிள்ளைகள எப்படி நாம ட்ரெயின் பண்ணணும், எப்படி டீச் பண்ணணும் அப்படி சொன்னேன். செகண்டு நாம நாம எல்லாருமே ஆஸ் எ பேரண்ட்டாவும், ஆஸ் எ சைல்டாவும் நம்மலாம் எதற்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். பிசாசுடைய முகத்திரை கிழிக்கப்படணும். பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுற காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்து புரிந்து ஜெபிக்க வேணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ 3வதாக ஆஸ் எ பேரண்ட்டா நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க பிள்ளைகள் மேல நாம எப்படிப்பட்ட உத்தரவாதத்தோடு ஜெபிக்க போகிறோம் என்பது குறித்து தான் கடைசியா சொல்லி முடிக்க போகிறேன். இது எப்படின்னா, நம்ம பிள்ளைகள் மேல நாம அபிஷேகத்தை செலுத்தி நாம ஜெபிக்கணும். அவங்கள வந்து எப்படின்னா,
நாம பிள்ளைகள் மேல அபிஷேகத்தை நாம செய்யப்பட வேண்டும். அவங்கள பரிசுத்த ஆவியானோட கரத்திற்குள்ள பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாம செபிக்கணும். முதலாவதாக. அதாவது இப்போ சாமுவேல் தாவீது மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றி ஒரு விதமான அபிஷேகத்தை பண்ணார். இதுக்காக ஒரு ராஜரீக அபிஷேகம் தேவைப்பட்டது. முன்குறிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அபிஷேகம்னா வேற ஒன்றும் இல்லை, அது முன்குறிக்கப்பட்டவன். முன்குறிக்கப்பட்டவங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று செயல்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள் தான் இன்னைக்கு நிறைய எழும்பி கொண்டு வராங்க. இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் மேலேயும் நாம அபிஷேகத்தால் நிரப்பப்படும்படிக்கு நாம முதலாவதாக அவர்களுக்கு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேல அபிஷேக தைலத்தை ஊற்றுங்கப்பா. அல்லேலூயா. அப்போ முதலாவதாக நம்ம பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வேண்டும் என்று as a parent-ஆ பிள்ளைகள் மேல கையை வச்சு நாம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம பிள்ளைகளை தேவனுக்கிட்ட நாம சமர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளைய நான் டெடிகேட் பண்றேன்ப்பா உங்க ராஜ்யத்துக்கு. உங்களுக்கு நான் டெடிகேட் பண்றேன். இந்த பிள்ளை உங்க சத்தியத்தின்படி விலையில வளர்க்குன்னு சொல்லிட்டு நாம தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நாம் அப்படி ஒப்பு கொடுக்காவிட்டால் பிசாசு அவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு என்று பிள்ளைகளை அவன் எடுத்துக்கொள்வான். அதுக்குத்தான் அவன் வகை தேடி கொண்டிருக்கான். இன்னைக்கு நாம என்ன பண்ணணும்? பிசாசின் கைகளுக்கு பிள்ளைகளை விலக்கி நாம இயேசுவுடைய கைகளை பிள்ளைகளோடு இணைத்து விட வேண்டும். அதுதான் சால்வேஷன். அதுதான் கர்த்தருக்குள்ள அவர்களை இணைத்து கற்ற காரியங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் இந்த பரம்பரை ஜெனரேஷனல் கர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது துண்டிக்கப்பட வேண்டும். இந்த பரம்பரையாக வருகிற சாபங்கள், அது இப்போ நம்மளுடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் நிமித்தமாக, ஒருவேளை நம்முடைய முற்பிதாக்கள் ஒரு பூசாரியா இருந்தாலோ, இல்ல ஒரு ஏதாவது ஒரு விக்கிரக வழிபாட்டில் இருந்திருந்தாலோ, அவங்களுடைய அந்த பொல்லாத கிரியைகள் நிமித்தமாக கர்த்தர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பார் என்று வசனம் சொல்லுது. அப்படி விசாரிக்கும் பொழுது அந்த பாதிப்பு எங்க வருது பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைகளுக்கும் அட்டாக் வரலாம். அப்போ இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் மேல இப்படிப்பட்ட இந்த பரம்பரை சாபங்கள் வராதபடிக்கு துண்டிக்கப்பட்டு நாம ஜெபிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த பரம்பரை சாபத்தை குறித்து கர்த்தருக்கு சித்தமானா இது ஒரு தனி பதிவாவே நம்ம போடலாம். நிறைய வசனங்களை வைத்து இதை நம்ம சொல்லலாம். அந்த ஜெனரேஷனல் கேர்ஸ்ன்றது நம்ம ஈஸியா சொல்லிடுறது பரம்பரையா வருதுங்கன்னு சொல்லிடுறோம். அது அப்படி நம்ம சொல்றது தப்பு. இதை நாம முறிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சாபங்களை முறித்தார். அல்லேலூயா. சிலுவையில இன்றைக்கு பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற இந்த ஜெனரேஷனல் கர்ஸ், இந்த பரம்பரை சாபங்கள் துண்டிக்கப்படும்படிக்கு நாம பிள்ளைகள் மேல அதிகாரம் வைத்து ஜெபிக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் கர்த்தருடைய கண்கள்ல பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கமும் கிருபையும் தயமும் உண்டாகும்படியாக அவர்கள் மேல கரம் வைத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த பிள்ளைகள் மேல முடிய தயவு, இரக்கம், கிருபை பெருகும்படியாக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைகள் மேல கரம் வைத்து ஜெபிங்க. எப்பெல்லாம் ஜெபிக்கலாம்? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எப்பெல்லாம் ஜெபிக்கலாம் பிள்ளைகளுக்காக? நம்ம தவறாம என்ன பண்ணலாம் தெரியுமா? அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் கோயிங் ஸ்கூல், உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக டைம் இல்லைன்னா கூட ஒதுக்கி ஒரு நிமிஷமாவது பிள்ளைகள் மேலே கை வைத்து, ஏசப்பா உங்கள் ரத்த கோட்டைக்குள்ள பிள்ளைகளை மறைத்து அனுப்புகிறேன், பிள்ளைகளை எல்லா தீமைக்கு விலக்கி காத்து ரட்சித்துக் கொள்ளுன்னு சொல்லிட்டு அனுப்புங்க. அதுக்கப்புறம் அவங்க பலவீனப்படும் பொழுது, அவங்க அப்பப்போ சிக்காகிறாங்களா, சிக் டைம்ல என்ன பண்ணுங்க? அவங்க மேலே தலையில கையை வச்சு பலவீனங்கள் எல்லாம் விலகி போகும்படிக்கு அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 3ஆவதாக, அவங்க பயத்தின் மத்தியில, ஒரு கலக்கத்தின் மத்தியில இருக்கும் பொழுது, அப்போ அவங்க மேல கையை வைத்து நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் அவங்க படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக, அவங்க தூங்குறதுக்கு முன்பதாக என்ன பண்ண, தலை மேல கையை வச்சு, ஆண்டவரே, பிள்ளைகளை உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளுக்கு எந்த ஒரு கெட்ட சொப்பனமும் வரக்கூடாது. இன்றைக்கு நிறைய சிறு பிள்ளைகள் திடீர்னு நைட்ல கதறி எழுந்து அப்படியே அழுது பார்த்துருப்போம்ல. திடீர்னு குழந்தைங்க தூங்கிட்டு இருக்க குழந்தை திடீர்னு எழுந்து உட்காந்து அப்படியே எதையோ பார்த்து அலற சத்தத்தை நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்ட எந்த ஒரு கெட்ட கனவு வரக்கூடாது. பிசாசு பிள்ளைகளை எந்த விதத்திலையுமே அவர் சிந்தையை கெடுக்கக்கூடாது. பயம் பிள்ளைகள் மேல ஆளுகை செய்யக்கூடாது சொல்லிட்டு, பிள்ளைகள் படுக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைகள் மேல கரம் வைத்து, ஏசப்பா ரத்த கோட்டைகளை மறைத்து ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நாம ஜெபிக்க வேண்டும்.
அதுக்கப்புறம் நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ஃபேர். நம்ம வந்து ஆவிக்கு போராட்டத்துல இருக்கும் பொழுது, இப்போ வந்து நம்ம விசுவாச குடும்பமா இருக்கிறபடியால, நம்ம ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இது பயமுறுத்தும்படியான காரியம் அல்ல. நாம கிறிஸ்தவ பிள்ளைகளா இருக்கிறனால, கிறிஸ்துவுக்காக சாட்சியுள்ள வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால, பிசாசு நம்ம குடும்பங்களுக்குள்ள வரதான் முயற்சி பண்ணுவான். ஆஸ் எ ஃபேமிலியா கணவனும், மனைவி, பிள்ளைகள் எல்லாமே ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருக்க வேண்டும். அவன் எந்த வகையில உள்ள வந்தாலும், நம்ம குடும்பத்துக்குள்ள உள்ள வர முடியாதபடிக்கு, நம்ம ஒரு ஒன்னஸ்க்குள்ள குடும்பம் முதலாவதாக இருக்க வேணும். அல்லேலூயா! இது நம்ம கவனமா இருக்கணும். அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இந்த வந்து ஆவிக்குரிய யுத்தங்கள் வரும்பொழுது, பிள்ளைகள் மேல அதிகமாய் கர வைத்து ஜெபியுங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் மேல உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஒருவேளை நீங்க ஊழியத்தை செய்கிற மாரி நீங்க ஊழியக்காரரா இருப்பீர்களானால், நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சொல்லுகிற குடும்பமாய், சொல்லுகிற நபராய் நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்க பிள்ளைகள் மேல பாதுகாப்பு கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் மேல உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். என் பிள்ளைகள் அப்பா எந்த சத்துருவின் கிரியைகளும் தொடக்கூடாது. பிள்ளைகள் போகையில வரையிலும் பாதுகாக்கப்படணும்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு உங்க எல்லைய பாதுகாத்துக் கொள்ளுங்க. இது வந்து சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு முறை செயல்படக்கூடாது. இது வந்து நம்ம ஒரு ஹேபிட்டாவே இருக்கணும். அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம அவங்களுக்கு ஜெபிக்கணும். அவங்க சிக் ஆகும்போது ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க பயத்தின் மத்தியில, கவலையா இருக்க மத்தியில அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க நைட்டு படுக்கும்பொழுது அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க இந்த மாரி ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஆவிக்குரிய யுத்தங்கள் நம்ம நேரிடும் பொழுது, உபத்திரவங்க சூழ்நிலைகள் மத்தியில நாம அவங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணணும். இதுல வந்து நம்ம ஹேபிட்டாவே இருக்கணும். சரி. இப்ப நம்ம பிள்ளைகளை பார்த்து எப்படி நம்ம அதிகாரத்தோடு பேச வேண்டும்? அல்லேலூயா! ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள ஜெபிச்சுட்டோம். இப்போ அதிகாரத்தோடு நம்ம பேசணும். ஜீவனை பேசணும். அல்லேலூயா! ஜீவனுள்ள வார்த்தைகளை பிள்ளைகளை பார்த்து நம்ம பேசணும். இன்னைக்கு நெறைய நம்ம பேசுற வார்த்தைகள் என்னன்னு தெரியுமா? நம்ம பிள்ளைகள பார்த்து கரிச்சு கொட்டுவோம். நெறைய பேர் நம்ம நம்ம பிள்ளைகள சொல்லியிருக்க மாட்டோம். ஒருவேளை நீங்க அப்படி சில வார்த்தைகள் சொல்லியிருந்தா நாம விட்டு விட வேண்டும். "நீ உருப்படவே மாட்ட. நீ நீ அப்படிதான் இருப்ப. நீ இப்படியே கூட கூட பேசி என்ன ஆகப் போற பாரு." நீ உன் புத்தி, உன் அப்பன் புத்தி அப்படியே இருக்குது. உன் அம்மா புத்தி அப்படியே இருக்கு. நீ இப்படி அப்படின்னு நம்ம சில வார்த்தைகள் நம்ம பேசணும் பார்த்தீங்களா கோவத்துல. இதெல்லாம் நம்ம இன்னியோட கட் பண்ணணும். நீங்க யாரும் இப்படி பேச மாட்டீங்க. ஒருவேளை பேசுறீங்களா இருந்தீங்கன்னா, கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான நெகட்டிவான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. என்ன பேசணும்னா, நம்ம பிள்ளைகள பார்த்து, "நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீ கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவள், கிருபை பெற்றவன். நீ கர்த்தருடைய கண்களில் விசேஷமான மகன், விசேஷமான மக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் ஒன்றுமே வாய்க்காது. நீ கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமுள்ள பிள்ளை. அவர் துதியை உன் நாவில கர்த்தர் வைத்திருக்கிறாரு." ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பிள்ளைகள பார்த்து நம்ம பேசணும். "உனக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்காது. இவளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன்." ஒரு விசுவாசமுள்ள ஒரு வார்த்தை. உன்னை கர்த்தர் கருவில் இருக்கும்போது தெரிந்து கொண்டார் உன்னை. நீ அவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசித்திரமான ஒரு 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 அற்புதமான குழந்தையா இருக்கிற. எப்படியெல்லாம் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்பி அப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கலாம். வசனத்தை வச்சும் ஆசீர்வதிங்க. நல்ல வார்த்தைகளை சொல்லியும் பிள்ளைகளோட பேசுங்க. அதாவது ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ். ஒரு விசுவாச அறிக்கை பிள்ளைகளை பார்த்து நாம பேசணுமா? "நீ நல்லா வருவ. நீ நல்ல சமூகத்துல நல்ல பிள்ளையா இருப்ப. நீ சாட்சியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை கண்டிப்பா நீ வாழுவ. நீ ஏசப்பாவுடைய செல்ல பிள்ளை. ஏசப்பாவுடைய அன்பு உன்னை விட்டு விலகாது. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை கைவிட மாட்டார்." இப்படிப்பட்ட வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் சொல்லி, சொல்லி, சொல்லி நாம ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகளுக்காக. அதுக்கப்புறம் இன்னும் கடைசியா சில வசனங்கள் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். ஸ்பிரிச்சுவல் ஸ்கிரிப்சர் டிக்ளரேஷன். வேற ஒண்ணும் இல்ல. வேத வசனங்களை வைத்து நம்ம பிள்ளைகளை வந்து ஆசீர்வதிக்கணும். ஒரு சில வசனங்கள் நான் சொல்லட்டுமா? சங்கீதம் 91:11. அதுக்கப்புறம் ஏசாயா 54:13. அப்புறம் என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24லிருந்து 26. அப்புறம் எரேமியா 1:5. இந்த வசனங்களை எல்லாம் நான் சொன்ன வசனம் படிக்கல. நான் அந்த 4 வசனம் படிச்சா எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனங்கள் தான். அத நீங்க அப்படியே பிள்ளைகளை பார்த்து அப்படியே நாம சொல்லி அவங்கள ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா! இப்படிதான் நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நாம வந்து
வழிநடத்துகிற முறை. அப்புறம் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். எப்படி நம் பிள்ளைகள் மேல நம்ம கரம் வைத்து அபிஷேக எண்ணெயை ஊற்றி ஜெபிக்கணும். ஒரு ஆயில் எடுத்துக்கணும். ஹல்லேலூயா! இதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் நம்ம பண்ணதில்ல. ஆனா இதெல்லாம் பண்ணலாம். தப்பு இல்ல. இதெல்லாம் நம்ம பண்ணா தான் ஒரு பாதுகாப்பா அப்படின்னு நம்ம பேச வேண்டிய பேச்சு வேணாம். இதெல்லாம் நம்ம பண்ணணும். செயல்படுத்தணும். இது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ட்டு நான் நான் வாஞ்சிக்கிறேன். தேவனும் அததான் வாஞ்சிக்கிறாரு. இதுல நீங்க தயக்கம் இல்லாம செய்யுங்க. என்னன்னா, நாம எப்படி பிள்ளைகள் மேல அபிஷேகத்த கொண்டு வரணும். ஒரு நம்ம வீட்ல ஒரு சாதாரண ஒரு 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 தேங்காய் எண்ணெயோ, இல்ல தண்ணியா இருந்தாலும் சரி, அத நல்லா நம்ம விசுவாசத்தோட அந்த கை வச்சு ஜெபம் பண்ணணும் முதலாவதாக. ஜெபம் பண்ணி, அத ஒரு ஆயில் எடுத்து அவங்களுடைய தலை மேல வச்சு, என்ன பண்ணணும், அவங்க மேல நல்லா பிரேயர் பண்ணி பிளெஸ்ஸிங் பண்ணுங்க. ஒரு நல்ல பிள்ளைகள் மேல அபிஷேகம் தைலம் ஊற்றப்படணும். அல்லேலூயா! நல்லா எண்ணெய் தண்ணி வச்சோ, தண்ணி ஊற்றியோ, இல்ல ஒரு ஆயில பிள்ளைகள் மேல வச்சோ, நாம என்ன பண்ணணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ண நாம ஒப்புக் கொடுக்க வேண்டும். இத நம்ம சும்மா பண்ணக்கூடாது. விசுவாசத்தோடு பண்ணணும். இது யார் பண்ணணும் அப்படின்னா, அப்பா, அம்மா 2 பேரும் சேர்ந்து தான் இத பண்ண போறோம். ஹல்லேலூயா! ஆஸ் எ கிறிஸ்டியனா ஒரு தகப்பனும் தாயும் முதலாவதாக நாம கைகோர்க்க வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேணும்னு சொன்னா, இன்னைக்கு ஆஸ் எ பேரண்டா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா! இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சலசலப்போ, ஒரு பிரிவினையோ, ஒரு விதமான கோபங்களோ இருந்துச்சுன்னா, ஜெபிக்க முடியாது. இன்னைக்கு பிசாசின் கிரியையில இத சொல்ல மறந்துட்டேன். இதோட கூட நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். என்னன்னா, இன்னைக்கு கணவன் மனைவிக்கு விரோதமாக பிசாசு ஏன் பிரிவினைய கொண்டு வரான் தெரியுமா? ஒரு கணவனையும் மனைவியும் பிசாசு பிரிக்க நினைச்சுட்டான்னா, அங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அங்க தனித்து விடப்படும். உங்களுக்கு விஷயங்கள் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு 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 குடும்பம் இருக்கு. கணவன், மனைவி, அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இல்ல 3 பிள்ளைகள், 4 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். கணவன் தான் அந்த வீட்டுக்கு ஒரு காவலாளி. மனைவி அவங்களும் ஒரு காவலாளி. அவங்களுக்கு கீழ தான். அப்ப முதல்ல பார்த்தீங்கன்னா, தேவன், அதற்கப்புறம் கணவன், மனைவி, பிள்ளைகள். இப்படிதான் இந்த ஃபேமிலி ட்ரீ போகுது. அப்போ விசுவாசம் உள்ள ஒரு தாய், தகப்பன் என்ன பண்ணணும்னா, முதல்ல அவங்க கரங்கோர்த்து தேவ சமூகத்துல போய் நின்று, தன் வாழ்க்கைக்காக தன்னுடைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவுகள் புதுப்பிக்கப்படணும். நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம். இன்னைக்கு நாம கணவன் மனைவி 2 பேரும் கைகோர்த்து ஒரு மனமா இருந்து ஊக்கமாய் செபிக்கிற ஜெபத்தின் நிமித்தமாக நம்ம பிள்ளைகள் மேல ஒரு பாதுகாப்பு பலமா இருக்கும் என்ற சந்தேகம் இல்லை. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு விரோதம், ஒரு விதமான சலசலப்பு, ஒரு வித கோபங்கள், சண்டைகள் இருக்குன்னு சொன்னா, அங்க ஜெபம் அங்க எடுக்கப்பட முடியாது. அங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போகுது. அப்போ ஒரு குடும்பத்துல சண்டைகள் வந்துச்சு, ஜெபம் வராது கண்டிப்பா. குடும்ப ஜெபம் எப்படி இருக்க முடியும்? மூஞ்ச தூக்கி வச்சுக்கின்னு குடும்ப ஜெபத்துல உட்கார்ந்து பண்ண முடியுமா? முடியாதுல்ல. இன்னைக்கு அப்படி கணவன் மனைவிக்குள்ள ஒப்புரவு இல்லாம இருந்துச்சுன்னா, முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, கணவனோ மனைவியோ ஒப்புரவாயிடுங்க. முதல்ல ஆஸ் எ பேரண்டா நமக்குள்ள ஒரு ஒப்புரவல் ஆகணும். எவ்வளவு பெரிய தப்போ, எவ்வளவு பெரிய பாவங்களா இருந்தாலும் கூட முதலாவதாக அந்த பாவங்களை ஒருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா! பாவங்களை மன்னித்து ஒருத்தர் நம்ம நேசிக்கும் பொழுதுதான் நம்ம குடும்பங்களுக்குள்ள ஒரு இணைப்பு வரும். அல்லேலூயா! இன்றைக்கு ஏன் பிள்ளைகள் மேல பாதுகாப்பு நீக்கப்படுதுன்னு சொல்லணும்னா, பெற்றோர்கிட்ட இருக்கிற அந்த ஐக்கியம், பெற்றோருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அன்பின் ஐக்கியம் இல்ல. இன்னைக்கு அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அப்போ as a பேரண்டா கணவன் மனைவி ஒன்றாய் இசைந்து இருக்கும் பொழுது, ஒன்றாய் ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது, பிள்ளைகள் மேல ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்கும். அப்ப நம்ம பிள்ளைகள் மேல நம்ம கரங்களை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கும். பிள்ளைகள் நம்ம கர்த்தருக்குள்ள வழி நடத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் இவ்வளோ காரியங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பொறுமையோடு கேட்டதுக்காக ரொம்ப கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சரி, இப்போது கூட நாம் இந்த சொல்லப்பட்ட காரியங்களுக்காக நாம ஜெபம் செய்து முடிக்கலாமா? இன்றைக்கு நாம நேரத்துல கூட நிறைய காரியங்களை
பேசணும். இன்றைக்கும் நம்ம நிறைய காரியங்களை விவரித்து நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி குழந்தைகளுக்காக நாம ட்ரெயின் பண்ணணும், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி செபிக்கணும், எப்படி அபிஷேகத்தை வச்சு நாம செபிக்கணுன்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு விவரித்து சொல்லியிருப்பேன் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள்ல நாம ஈடுபடும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்கள்ல நாம செயல்படுத்தும் பொழுது, கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் வருகிற எல்லா விதமான பொல்லாத நாட்களிலும் நாம காப்பாற்றப்படுவோம். இன்றைக்கு நாம மட்டும் காப்பாற்றப்பட்டால் போதுமா? இல்ல, வெளியே இன்னும் அநேக சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இயேசு அறியாத ஜனங்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம தான் குடும்பமாய் சென்று வெளிச்சத்தை நாம காண்பிக்க வேண்டும். இயேசுவாகிய வெளிச்சத்தை நாம தான் வெளியே போயிட்டு அவங்களுக்கு சொல்ல வேண்டும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை வசனத்தை எடுத்து பேசும்படிக்கு அவங்கள ட்ரெயின் அப் பண்ணுங்க. ஒரு சின்ன சின்ன வசனத்தை கொடுத்து பிள்ளைகளை பேச வைங்க. வசனத்தை மெமரி பண்ண வைங்க. வசனம் அவங்க சொல்லணும், வசனத்தை அவங்க பேசணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படிக்கு டீச் பண்ணுங்க. பயத்தை கூச்சத்தை எல்லாம் நீக்கி போற மாதிரி ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் சாட்சியா நிக்கணும். என் பிள்ளை ஜெபம் பண்றத வெக்கப்படக்கூடாது, வேத வாசிக்கிறத வெக்கப்படக்கூடாது. கர்த்தருக்கு சாட்சியா என் பிள்ளைகள் என்னைக்குமே நிக்கணும்ன்ற ஒரு தெளிவை நம்ம ஜெபிக்க வேண்டும். முதலாவதாக இன்னைக்கு எஜுகேஷன்ல நம்ம எவ்வளவோ பண்றோம்ல. என் பிள்ளை ஒரு ஸ்டேஜில் ஏறி ஒரு காரியங்களை பேசினா சந்தோஷப்படுற நாம இன்னைக்கு அதான் சந்தோஷப்பட்டு இருக்கோம் பெற்றோர். நான் சொல்ற காரணம், பிள்ளைகள் சபையில நின்று பிரசங்கம் பண்ணணும் இயேசுவை குறித்து. பிள்ளைகள் வெளியே நின்று கர்த்தரை குறித்து பாடல் அதான் நமக்கு சந்தோஷமே. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்த்தாலும் எப்படின்னா வளர்க்கான்னு இல்லை, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ள, ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்குள்ள நாம வளரணும். நாம வளர்ந்தாதான் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ள வளர முடியும். முதலாவதாக நம்மை ஒப்பு கொடுப்போம். பின்பு பிள்ளைகளை நாம இயேசுக்கிட்ட நாம டெடிகேட் பண்ணலாம். நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவர் அநேக காரியங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். தேவன் எங்களுக்கு நீங்க அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. இந்த காலகட்டங்களில் நாங்கள் எப்படி அப்பா இந்த காலகட்டங்களில் நாங்கள் வாழணும், எப்படியெல்லாம் நாங்கள் செபிக்கணும் என்ற ஒரு தெளிந்த புத்தி எங்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. முதல்ல பெற்றோராகி எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகணும் அப்பா. பெற்றோராகி எங்களுக்குள்ள அப்பா ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை, சத்தியத்தில் நிலை இருக்கிற ஒரு வாழ்க்கை, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும் அப்பா. எங்க பிள்ளைகளுக்கு நாங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அப்பா. நாங்க கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களா நாங்க முதலாவதாக காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அதற்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க பரிசுத்த ஆவியானவரே. இயேசு கிறிஸ்துவை போல எங்களை மாற பண்ணுங்க அப்பா. அப்பா, எங்களை பார்க்கிற எங்கள் பிள்ளைகள் அப்பா, எங்களுக்குள்ள இயேசுவை காணும்படி எங்கள் வாழ்க்கை மாறப்படணும் அப்பா. எங்களுக்குள்ள அன்பு, எங்களுக்குள்ள சமாதானம், எங்களுக்குள்ள நல்ல வார்த்தைகள், எங்களுக்குள்ள ஜெப ஜீவியம், கிறிஸ்துவுக்குள்ள வளர்கிற ஐக்கியம், இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் ஈடுபட கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாரும் அப்பா உம்மால போதிக்கப்பட்டிருக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய சமாதானத்தின் நிறைவை எங்கள் பிள்ளைகள் காணும்படி செய்யுங்க. எங்கள் பிள்ளைகள் அப்பா உங்க ராஜ்யத்துல வரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் குடும்பமாய் நாங்கள் தெய்வ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, நானும் என் வீட்டாருமும் என்றால் மெய் தேவனாகி உண்மையே நாங்கள் சேவிப்போம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கூட்டம், கர்த்தரால நாங்கள் ராஜரீகமான கூட்டமா இருக்கிறபடியா அப்பா ஒரு தீங்கும் எங்கள் குடும்பத்தை அணுகாது, ஒரு பொல்லாங்கும் எங்களுக்கு நேரிடாது. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார். அவர் என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறார். இதோ ஜெபத்துல பங்கு கொண்டிருக்கிற, ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவங்களுக்கு வீட்டை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்ப சண்டைகளையும் பிரிவினைகளை கொண்டு சத்துருவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். அப்ப கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு ஒப்புரவு உண்டாகட்டும், சமாதானம் குடும்பத்தில் உண்டாகட்டும். பிள்ளைகள் அப்பா குடும்பம் என்று சொல்லிக்கொண்டு குடும்பத்தில் இருக்க விரிசுகள் எல்லாம் அப்பா எல்லாம் உடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் அப்பா மாறப்படட்டும் அப்பா. இன்றைக்கு குடும்பத்தில் ஒரு சமாதானமும் ஐக்கியமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உண்டாகட்டும் கர்த்தாவே.
உண்டாகட்டும் கர்த்தாவே. பிள்ளைகள் அப்பா அனாதைகளாக இருக்கக்கூடாதப்பா. பிள்ளைகளுக்கு தாயுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் அப்பா. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கிட்ட அப்பா அன்பில்லாம வளர்க்கப்படுறாங்க, அரவணைப்பு இல்லாம வளர்க்கப்படுறாங்க. அன்புக்காக ஏங்குற சிறு பிள்ளைகளும் உண்டு அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தையாய் நாம பேசலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இடைப்படுவாராக. ஆவியானவர் சொல்றாரு, இன்றைக்கு தேவன் பிள்ளைகிட்ட நம்ம அன்பாய் நம்ம பேச வேண்டுமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு பிள்ளைகள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அன்பு. அந்த அன்பு இல்லாம இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ஏங்கிக் கொண்டு இருக்கிறாங்க. என்னை நேசிக்க யாருமே இல்லையே, என்னை எல்லாருமே திட்டிக் கொண்டே இருக்கிறாங்களே, என்னை எல்லாரும் குறை சொல்லிட்டே இருக்கிறாங்களே. இன்றைக்கு பிள்ளைகளுக்குள்ள அநேக ஏக்கங்கள், கவலைகள் இருக்கு. இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் மேல அன்பு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு நம்ம மேல எவ்வளவு அன்பு செலுத்தி இருக்கிறாரு. நாம எவ்வளவு பாவிகளாய், துரோகிகளாய், அக்கிரமக்காரராய் நம்மளையே ஆண்டவர் நேசிப்பார் என்று சொன்னார். நாம எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளை மன்னிக்கிறோம், எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு நாம இறங்குகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம பிள்ளைகளுக்காக நாம அன்பு செலுத்தணும். பிள்ளைகள் மேல் நாம் அன்பை 100 செலுத்த வேண்டும். எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் பிள்ளைகளோடு அமர்ந்து அவங்களோடு கூட ஐ லவ் யூ மகனே, ஐ லவ் யூ மகளே என்று சொல்லத்தக்கதான ஒரு வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட்டு வருவதாக இயேசுவின் நாமத்தினால. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் கூடவே இருப்பேன், நான் உனக்கு பலனா இருப்பேன்னு சொல்லி நல்ல ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் உன் கூட இருக்கிறேம்மா, நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், என் அன்பு உண்மையான அன்பு சொல்லிட்டு நம்ம பிரதிபலிக்க வேண்டும். பின்பு நம்ம இயேசுவை நம்ம அடையாளம் காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனே, இந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ள எங்களை நடத்துங்கப்பா. அஸ் அ பேரண்டா எங்கள் பிள்ளைகளை நாங்கள் எப்படி நடத்தணுன்ற ஒரு ஞானம், புத்தி எங்களுக்கு உண்டாகட்டும் கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகள் மேலே எப்பவும் நாங்கள் கோபம் கொண்டிராதபடிக்கு, பிள்ளைகள் மேலே நாங்கள் ஞானமாய் பேச, ஞானமாய் நாங்கள் அவர்களை விசாரிக்க கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அவங்ககிட்ட எப்படி நாங்கள் பேசணும், எப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்கணும், எப்படிப்பட்ட உபதேசங்களை உங்களுக்கு நாங்கள் செய்யணும், எப்படிப்பட்ட அன்பு நாங்கள் செலுத்தணும், எப்போ கண்டிக்கணுமோ அப்போ கண்டிக்க, எப்போ நாங்கள் அன்பு செலுத்த அந்த விசேஷத்தை ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்கள் சுயமாக நாங்கள் எதுவும் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களை முற்றிலுமாக நீங்கள் லீட் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க, டீச் பண்ணுங்கப்பா. நாங்கள் எப்படி பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணணுன்ட்டு உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு விடுதலையும் இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாக முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் பொறுப்பு எடுத்துக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இவை அனைத்தும் இப்போ ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். நேரம் அதிகமாய் போயிடுச்சு, இருந்தாலும் நீங்க பொறுமையோடு கூட இந்த வீடியோவில் நீங்க பார்த்ததுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன், நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாம ஜெபிப்போம், குடும்பமாய் ஜெபிப்போம். இன்னும் அநேக சிறு பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு என்று நாம கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.